ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதி. இந்த பௌர்ணமி திதியை மங்களவார பௌர்ணமி திதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேஷ்ட பௌர்ணமி அப்படின்னும் சொல்லுவாங்க. காரணம், செவ்வாய்க்கிழமையில் இந்த பௌர்ணமி திதி வந்திருக்கிறது ரொம்பவே சிறப்பானது. அது மட்டும் இல்லை, முருகப்பெருமான் அவதரித்தது வைகாசி மாத பௌர்ணமி திதி விசாக நட்சத்திரத்தில் தான். இந்த மாதம் விசாக நட்சத்திரம் பௌர்ணமி திதியும் மாறி மாறி வருது. மாறி மாறி வந்திருந்தாலும் இந்த பௌர்ணமி திதிக்கு கொஞ்சம் கூடுதல் சிறப்பு இருக்குது. இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு எளிமையான அம்மன் வழிபாட்டை பற்றியும், நம் மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேற செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஆன்மீக சார்ந்த பரிகாரத்தையும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மனக்குழப்பம் அதிகமாக இருக்குது அப்படின்னா, பௌர்ணமி தினத்தில் நிலவு வெளிச்சத்தில் கொஞ்ச நேரம் உட்கார சொல்லுவாங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள அம்மன் கோவிலுக்கு போங்க. அங்கே நிலவு வரும் சமயத்தில் அம்மன் கோவில்லையே கொஞ்சம் நேரம் அந்த வெளிச்சத்தில் உட்காந்துருங்க. எவ்வளோ பெரிய மனக்குழப்பத்தில் நீங்கள் இருந்தாலும் அதை தெளிய வைக்கும் வேலையை சந்திர பகவானும் அம்பாலும் பார்த்துப்பாங்க. இது முதல் விஷயம். மனக்குழப்பம் தீர அம்மன் கோவிலுக்கு இல்லைன்னா வேறு ஏதாவது கோவிலுக்கு பச்சரிசியையும் வெல்லமும் வாங்கி தானம் கொடுப்பது சிறந்தது. உங்களால் எவ்வளோ முடியுதோ 1 கிலோவாவது ஒரு பச்சரிசியும் வெல்லமும் வாங்கி கொடுங்க. பௌர்ணமி நாளில் கோவிலுக்கு போகும்பொழுது ஒரு மஞ்சள் நிற பேப்பரையும் சிவப்பு நிற பேனாவையும் கையில் எடுத்துக்கிட்டு போங்க. நிலவு வெளிச்சத்திலே உட்காந்து அந்த பேப்பரில் உங்களுடைய பிரச்சனைகளை எழுதுங்க. இப்போ உதாரணத்துக்கு, என்னுடைய கடன் இருக்குது அப்படின்னா, என்னுடைய கடன் சுமை தீரணும், என் கடன் தீர 2 லட்ச ரூபா பணம் தேவை, இப்படி எழுதலாம். வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்குன்னா, வீடு வாங்க நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும், அதற்கு ஒரு நல்ல வேலை தேவை, இல்லை நல்ல தொழில் அமைய வேண்டும், வருமானத்திற்கு வழி கிடைக்கணும், இல்லை தொழிலில் லாபம் பெருகணும், இப்படி உங்களுக்கு வேண்டுனது எதுவோ அந்த வேண்டுதலை அந்த மஞ்சள் பேப்பரில் எழுதுங்க. எழுதின பேப்பரை மடித்து கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த கோவிலில் இருக்கீங்களோ அந்த பிரகாரத்தை 6 முறை வலம் வரணும். 6 முறை சுற்றி வரும்பொழுதும் அந்த காகிதத்தில் எழுதின உங்கள் வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு பிரபஞ்சத்திட்ட வேண்டுதல் வைங்க. இந்த பரிகாரத்தை பௌர்ணமி நாளில் மாலை நேரத்தில் சந்திரன் உதயமாகுது இல்லையா, அந்த நேரத்தில் தான் செய்யணும். இந்த மஞ்சள் பேப்பரை எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு புக்குக்குள்ளே மடித்து வச்சுருங்க. என்ன வேண்டுதல் வச்சிங்களோ அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் அந்த மஞ்சள் பேப்பரை நெருப்பில் கொளுத்தி சாம்பலை தண்ணியில் கரைச்சி விட்டணும். இவ்வளோ தான் பரிகாரம். பார்க்கறதுக்கு என்ன இதெல்லாம் ஒரு பரிகாரமா அப்படின்னு நினைக்க தோணும். ஆனால் இந்த பரிகாரத்தை செய்தால் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் அந்த மஞ்சள் பேப்பரில் என்ன எழுதியிருந்தீங்களோ அது சீக்கிரமாக உங்களுக்கு பலிக்கும். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்முடைய வருமானம் அதிகரிக்கிறதுக்கு நாளைய தினம் பௌர்ணமி தினத்தில் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை செய்யுங்க. ஒரு தட்டோ அல்லது ஒரு செம்பருத்தி இலை இல்லைனா வெற்றிலை ஏதாவது ஒரு இலையிலையோ அல்லது ஒரு பித்தளை தட்டுலேயோ கொஞ்சோண்டு வெட்டி வேறு, ஒரு 5 ஏலக்காய், ஒரு துண்டு பச்சை கற்பூரம், இதை எடுத்து நிலைவாசலில் வெளியில் நீங்கள் வச்சுருங்க. இரவு முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில் இதில் உள்ள பொருட்களை எடுத்து தண்ணியில், ஒரு சொம்பு தண்ணீரில் அதை அப்படியே கொட்டி பூஜை அறையில் வச்சு தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க. ஏன்னா புதன்கிழமை மதியம் வரைக்குமே உங்களுக்கு பௌர்ணமி திதி இருக்குது. கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை எடுத்து வீடு முழுவதும் நல்லா தெளித்து விடுங்க. வீடு மூளை முடுக்கு எங்கே பார்த்தாலும் அந்த தண்ணீரை தெளித்து விடுங்க. இதனால் நம்ம வீட்டில் உள்ள கண் திருஷ்டி, கெட்ட சக்தி எல்லாமே வெளியில் போயிடும். ஒரு நல்ல ஆற்றல் நம்ம வீட்டில் இருக்கும். எப்பொழுதுமே பௌர்ணமி நாட்களில் இதை செஞ்சுக்கிட்டு வாங்க. அளப்பரிய நன்மைகள் நம்ம சேரும். அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி நாளில் கொஞ்சோண்டு பச்சரிசியை பறவைகளுக்கும் எறும்பிற்கும் தானமாக போட்டுடணும். இது பௌர்ணமி நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் தடைகளையும் நீக்கி நல்ல முன்னேற்றமான வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும். எப்பொழுதுமே பௌர்ணமி நாளோ அமாவாசையோ யாராவது ஒருவருக்கு நம்ம தானம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானம் செய்யும் சூழ்நிலையில் நம்ம இல்லை அப்படின்னாக்கா, அந்த மாதிரி பச்சரிசியை கொஞ்சமாக வெல்லம் கலந்து உடச்சி வெல்லம் கலந்து எறும்புகளுக்கு இரையாக போடுறது ரொம்பவே நல்லது. இல்லைன்னா பறவைகளுக்கு அந்த பச்சரிசியை இரையாக போடுறது நமக்கு நல்லது.
முழு மனதோட எந்தவித சந்தேகமும் இல்லாமல் வைகாசி மாதத்தில் இந்த பௌர்ணமி நாள் அன்னைக்கு சந்திர பகவானை இந்த மாதிரி வழிபாடு செய்கிறவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் மிக பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அவங்க வாழ்க்கை முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்லும், வருமானம் பல மடங்கு பெருகும். இதை ஒவ்வொரு பௌர்ணமி திதியிலும் நீங்கள் செய்து பாருங்கள். நல்ல முன்னேற்றம் உங்கள் வீட்டில் வருவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி.